கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு சத்தமிட்டு கூப்பிடு. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. ஏசாயா 58:1. முற்காலத்தில் இலங்கையின் மலைநாட்டு பகுதியிலிருந்து இந்தியாவுக்கு குடியேற வரும் மக்கள் தலைமன்னார் என்ற இடத்திலிருந்து கப்பல் ஏறுவார்கள். இந்த தலைமன்னாருக்கு மலைப்பகுதியிலிருந்து ஒரு ரயில் மூலம் வருவார்களாம். ரயில்வே ஸ்டேஷனில் இந்தியாவிற்கு வரும் மக்களும் அவர்களை வழியனுப்ப வருவோரும் திரள் கூட்டமாய் இருப்பார்கள். ரயில் வண்டி புறப்படும் போது பெருத்த சைரன் ஓசையை எழுப்பும். இந்த சைரன் ஓசையை கேட்கும்போது வழியனுப்ப வந்தவர்கள் மிகுந்த சத்தமிட்டு அழுது தங்களை விட்டு போகும் உறவினர்களை வழியனுப்புவார்களாம். அப்பொழுது சைரன் ஓசை மக்களின் அழுகுரலுக்கும் வேறுபாடு காண முடியாத அளவுக்கு 2 சத்தங்களும் பயங்கரமாக கேட்குமாம். இப்படிப்பட்ட சம்பவத்தை வேதாகமத்தில் புரிந்து கொள்ள முடியாத பெரும் சத்தம் கேட்ட 2 சம்பவங்களை நாம் பார்க்கலாம். சீனாய் மலையில் மோசே தேவனோடு பேசி கொண்டிருந்த போது கீழே இருந்த ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை வார்த்து அதை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த பொன் கன்றுக்குட்டிக்கு முன் ஆடிப்பாடி சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். மோசேயும் யோசுவாவும் சீனாய் மலையிலிருந்து கீழே இறங்கிய போது ஜனங்களின் சத்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது யுத்தத்தின் சத்தம் என்றார் யோசுவா, இது பாடலின் சத்தம் என்றார் மோசே. கீழே இறங்கி வந்தபோது அது பொன் கன்றுக்குட்டிக்காக ஜனங்களிட்ட ஆரவார சத்தம் என்பதை கண்டு கொண்டனர். விக்கிரக ஆராதனை நிமித்தம் ஜனங்களில் அநேகர் கொல்லப்பட்டனர். தேவக்கோபமும் அவர்கள் மேல் மூண்டது என்பதை நாம் இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். அதே போல யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாய் இருந்து 70 வருடத்திற்கு பிறகு திரும்பினார்கள். அப்பொழுது இடிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டும்படி அதற்கு அஸ்திபாரம் போட்டார்கள். அப்பொழுது சிலர் கட்டப்போகும் புதிய ஆலயத்தை நினைத்து கெம்பீர சத்தமிட்டனர். சிலர் பழைய ஆலயத்தை நினைத்து அழுதார்கள். சந்தோஷத்தின் சத்தமும் அழுகையின் சத்தமும் புரிய முடியாத நிலையில் இருந்தது. சீனாய் மலையின் கீழே கேட்ட சத்தம் கன்றுக்குட்டியை ஆராதித்த சத்தம். இது தேவ கோபத்திற்கு நேராக வழி நடத்தியது. எருசலேமில் கேட்ட சத்தம் கர்த்தருடைய ஆலயத்தை நினைத்து முழங்கிய சத்தம். இது பெரிய மகிமைக்கு நேராக வழி நடத்தியது என்று பார்க்கிறோம். நமது சத்தம் எப்படி இருக்கிறது? உள்ளம் உடைந்த நிலையில் நமது சத்தம் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். சத்தமிட்டு கூப்பிட வேண்டும், அடக்கி கொள்ள கூடாது. உன்னத பாட்டு 2:14 கூறப்பட்டிருக்கிறது, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் சத்தமிட்டு கூப்பிடும்போது ஆண்டவர் நமக்காக பதில் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நமது சத்தம் ஆண்டவருக்காக எழும்புகிற சத்தமாய் இருக்க வேண்டும். தேசத்தில் காணப்படும் கொடுமைகளுக்காக நாம் சத்தமிட்டு ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். பாவத்தின் அகோரத்தினால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாம் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். ரட்சிப்புக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் அடக்கி கொள்ளாமல் சத்தமிட்டு கூப்பிடும்போது அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும் சத்தமாக, மகிமைக்கு நடத்தும் சத்தமாக அது காணப்படும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, உன் சத்தம் கேட்கட்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. உம்மிடம் கேட்கப்படுகிற சத்தமாய், மகிமை கொண்டு வருகிற சத்தமாய் எங்களுடைய சத்தம் எழும்பப்பட எங்களுக்கு கிருபை செய்தரலும். விக்கிரகத்திற்கென்று அலறுகின்ற அந்த சத்தமாக நாங்கள் செயல்படாதபடி எங்களை தடுத்து ஆட்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.